ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 ஸோ கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது இல்லாத நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸில் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போடவே முடியல, ஓகேவா. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்னது ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போன வருஷம் நம்ம போடுறது கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. ஆனால் அதனால் உங்களுடைய கருத்துக்கள் இந்த குரூப் 4 பற்றி எப்படி நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி வெரி டஃப்பாக மாட்ரேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி எத்தனை கொஷின்ஸ் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி என்னுடைய தீம் நான் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே ஃபீல் ஆகலை, ஓகேங்களா. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 யூபிஎஸ்சி லெவல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ண முடியாது, பெரிய போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 போட்டவங்களால கூட இந்த தடவை கண்டிப்பாக ரொம்ப மார்க் எவ்வளோ குறைஞ்சி வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 4 ஸ்டாண்டர்டே கிடையாது, சிலபஸுங்க மாற்றி சிலபஸை புதுசாக மாற்றி விட்டு அதிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்டு கொஸ்டின் பேப்பர்னுடைய இது எல்லாம் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரொம்ப 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 டஃப்புங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் தான். இது என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, ரைட். இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ஸு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா. பட்டு சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்ன எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க என்னன்னே தெரியல. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய புக்கிலேருந்துலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியுது, ஓகேங்களா. பாருங்கள், இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு கேள்விகள் தான், ஓகேங்களா. சரி, ரைட். இதுவும் பாருங்கள், இப்போ புல்னா பறவை. ஸோ அதுக்கு நம்ம வேறு மாதிரி படிச்சிருப்போம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இது பாருங்கள் அட்வான்ஸு. ஸோ கேட்டிருக்கிற கலைச்சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கூட கஷ்டம் தான், இருந்தாலும் இது கூட எதோ ஒன்று வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில இது பரவாயில்ல, ஓகேங்களா. இந்த இதெல்லாம் கூட எதோ மேட்ச் பண்ணிடலாம், ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்னா என்னது நகன்னு தெரிஞ்சாதான், புரியுதுங்களா. இந்த உமரப்புலவர் எழுதின நூல் நல்லா நான் இப்போ அறிஞர் பொருள் நல்லா படிச்சுதான் அதுலேருந்து கெஸ் பண்ணி தான் இதை எழுத முடியும், ஓகேங்களா. சரி, ரைட். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாக இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எடுத்து போடும்போது ஓலைச்சுவடியிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்கும்போது இதை வந்து கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. வேர் சொல்ல வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின்ஸு, ஓகேங்களா. இதெல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பண்ணிடலாம், இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம், பண்ணக்கூடியது தான், ஓகேங்களா. ஒரு சில கேள்விகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஎன்பிசி வச்சுருக்கிறாங்க இந்த கொஷின்ஸ்லாம், ஓகேங்களா. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட்டு தான், ஆனால் இது நம்ம வச்சு நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னது, இதெல்லாம் எழுதிடலாம், இதெல்லாம் எழுதிடலாம், ஓகேங்களா. இதுவும் எழுதிடலாம், இது எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் எழுதிடலாம், ஓகேங்களா. இதுவும் எழுதிடலாம், ஓகே. ஸோ இந்த வெட்டரியன், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் பாருங்கள், இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும், ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கலைச்சொற்கள் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு, பாருங்கள். கலைச்சொற்கள் வந்து பொறுத்துக்கு டைப்பில் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், கலைச்சொற்கள். இதெல்லாம் திருக்குறளை வச்சு கேட்டிருக்கிறாங்க, திருக்குறள் பொருள் கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இந்த பொறுத்துக்கெல்லாம் பாருங்கள் டச்சே பண்ண முடியாது, புரியுதுங்களா. இதெல்லாம் பாருங்கள் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஓகேவா. இதை அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் பாருங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, இது எல்லாமே
கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து விஷுவல் ஸ்கேனருக்கு வந்து கரெக்டான கற்புல மேவி அப்படிங்கிறதே கிடையாது இது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கற்புல சுட்டின்னு வரணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் தப்பு. சரி, அது அடுத்தது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் டிஃபிகல்ட் தான் இதெல்லாம். ஓகேவா? இதான் ஆங்கரேஜும் வந்து பாருங்கள் கொடுத்துட்டு அப்படியே தூய தமிழில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள் வேலை பிசுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்லேயுமே இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எந்த காலத்து புக்கில் இதெல்லாம் எடுத்தாங்கன்னே தெரியல இதெல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கண்டென்ட் தான். இதுவும் புக்கு கண்டென்ட் தான். இதெல்லாம் எழுதிடலாம், இதெல்லாம் எழுதிடலாம், இதெல்லாம் எழுதிடலாம். நட வினையாநிலை பெயர். சரி, ஓகே, எழுதிடலாம். வை வேர்ச்சொல் ஏவல் வினைமுற்று கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று ஒன்று கூட 4 ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? வைத்தாளுங்கிறது வினைமுற்று மட்டும்தான். ஓகேவா? வைங்கிறனுடைய வை என்ற வேர் சொல்லினுடைய ஏவல் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா வை அல்லது வைக்க அப்படி தான் வரணுமே ஒழிய இது வந்து 4மே கிடையாது. சரி, இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, தாரணி இது வந்து ஈஸியாக பண்ணலாம், இது பண்ணலாம். இதுவும் வந்து பாருங்கள் டிஃபிகல்ட்டு. ஓகேங்களா? அர்த்தம் தெரிஞ்சால் தான் எல்லாம் பண்ண முடியும். எல்லாமே மீன் வகை, கடைசி மட்டும் பாம்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு தான். இது டஃப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியாது. கன்ஃபார்மாக டஃப்பு. பிறவனை இதுவும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக படிச்சிருந்தா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டஃப் தான் இதெல்லாம். இதுவும் பாருங்கள், தனிமரம் காடாகாது, காடாதல் இல். ஸோ டஃப்பு தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கிறதுலாம் வந்து முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ரேர் கேஸ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் இதெல்லாம் நம்ம போய் படித்தோம், புரியுதுங்களா? இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ராங், ரொம்ப இது. ஓகேவா? இதை அட்டன் பண்ணலாம், இதுங்க அட்டன் பண்ணலாம், இதுங்களை அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஈஸியாக கொடுத்து எப்படி டிஃபிகல்ட்டாக பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், கங் அவுகம். ஓகேங்களா? கங்கா ப்ளஸ் அவுகம், அவு இல்லாமல் இது எப்படி இவங்க பிரித்து காட்டினாங்கிறது தான் இப்போ எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா? கங் ப்ளஸ் கவுகம், அதில் மட்டும்தான் அவு வருது, மற்றதில் எதுலேயுமே அவு வரல. ஸோ 4 ஆப்ஷனுமே இதில் ராங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது? இதெல்லாம் பாருங்கள், கோரல் கொள்ளுதல்ங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தா தான் அடுதல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டஃப் வெரி டஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பறவை, பூங்கிறத வச்சு வீண் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ மாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டு பறவைன்னு வரும். இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து எல்லாமே ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணி வர்றது வி தான். ஆனால் அது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு வந்திருக்காது. ஸோ இதுவும் பாருங்கள் டஃப் தான். நவிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மான் கன்றுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கன்றுக்கு இன்னொரு பேர் மதிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். அப்படியே மதின்னு தெரிஞ்சாலும் 3 ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது டஃப் தான். ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் தான். பாருங்கள், இதெல்லாம் டஃப்புங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. ஓகேவா? ஸோ எப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளார வந்து உட்காரவே முடியாத அளவுக்கு இருக்குது. இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி, ஏன்னா பேராகிராஃப் கொடுத்து இது பண்ணதுனால. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புக்கு. ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா திருக்குறள்லாம் படிச்சிருந்தா தான் படிக்க முடியும், எக்ஸாம் இது பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது புக்கிலேருந்து தான், ஆனால் இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த கேள்விலாம் வந்து இன்னமுமே எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த கேள்விலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட்டு, செம்ம ட்விஸ்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லா தெரிஞ்சால் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வச்சு செஞ்சுருக்கிறாங்க இந்த கொஸ்டின்லாம் கேட்டு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு அர்த்தம் புரியுதா பாருங்கள். ஓகேங்களா? ஏதாவது அர்த்தம் புரியுதா பாருங்கள். அகடம் விகடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெனாலிராமனை வச்சு தந்திரவாதி அப்படிங்கிறத வச்சு நம்ம எது கண்டுபிடிச்சா தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப டஃப்பு. இதுதான் ஈஸி. ஓகேங்களா? இது பூட்கை. ஓகேங்களா? அறிஞருப்பில் கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க, புக்கிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான். இது பாருங்கள், 90வது கொஸ்டின்லாம் வந்து வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இது வரலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இனிமேல் நம்ம இந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி வரும். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அட்டன் பண்ணலாம். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எப்படி இணைச்சொற்கள்லாம் இதெல்லாம் என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ எழுத்துப்பிழை, அக்ரிணத்தோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க, கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேங்களா. ஸோ இது பேராகிராஃப்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, அதனால தப்பிச்சிட்டோம். இது புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து நம்மளுடைய ரேஞ்சு இதுதான். இப்படி தான் வந்து தமிழில் வந்து புக்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ டோட்டலி தமிழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதில் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக, மாடரேட்டாக, டஃப்பாக, ஓகேங்களா, எவ்வளோ தமிழில் போட முடியுது உங்களால் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போன வருஷம் போட்ட போதே ப்ரிடிக்ஷன் நான் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இப்போ நான் போடுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். போன வருஷம் அக்யூரேட்டாக போட்டோம், அதே மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.